வணக்கம், நான் ஜஸ்டிஸ். இந்த நேச்சுரல் லேட்டெக்ஸ்னு நிறைய பேர் வீடியோ பண்ணிகிட்ருக்காங்க இந்த 4 வருஷமாக. அப்போது நேச்சுரல் லேட்டெக்ஸு எப்படி ப்ரொடக்ஷன் பண்ணுறது, மேனுஃபேக்சரர் யார், ஃபேப்ரிகேட்டர்னா யார், கேரண்டி வாரண்ட்டி, அதுக்கப்புறம் நம்ம பிராண்டு எத்தனை வருஷமாக இருக்குது, நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசங்கிறது கொஞ்சம் டீட்டெயிலாக இன்றைக்கி பார்க்க போகிறோம். என்னென்னா நேச்சுரல் லேட்டெக்ஸ் அப்படிங்கிறது ஹார்ட் மெட்டீரியலும் இருக்கணும். அதாவது உங்களுக்கு ப்ரெஷருக்கு டவுன் ஆகக்கூடாதுங்க. அதாவது எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், இது சாஃப்ட், இது லக்ஸரிக்காக நம்ம கொடுக்குறோம். இது ஹார்டுங்க. இது ஒரு 120 kgயில் ஒருத்தர் படுக்கிறாரு அப்படின்னா கூட இது வந்து டவுன் ஆகிறது ரொம்ப ரிஸ்க்குங்க. இப்போ உட்காரோம் அப்படின்னா நல்லா டவுன் ஆகும். ஆனால் படுத்திருக்கும் போது ஈவனாக ப்ரெஷரு வேறு வேறு இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறும். அப்போ இடுப்பு ஷோல்டர் 2 பார்ட்டுமே ரொம்ப டவுன் ஆகக்கூடாதுங்க. அப்போ இதில் ஒரு 90 கிலோ 100 கிலோவில் ஒருத்தர் படுக்கிறாருன்னா இவ்வளோ தான் இறங்குங்க. ஒரு 1/2 இன்ச் இல்லை மேக்ஸிமம் ஒரு 3/4 இன்ச் இடுப்பு, ஷோல்டரில் ஒரு 1/2 இன்ச் இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த சாஃப்ட் எதுக்காக பண்ணுறோன்னா, எவ்வளோ வெயிட் இருக்கிறவங்களாக இருந்தாலும் இந்த சாஃப்ட் இடுப்பு, கழுத்து, முழங்கால் அந்த கர்வை ஃபுல்ஃபில் பண்ணிவிட்டு இந்த சாஃப்ட் ஃபுல்லாக டவுன் ஆனாலும் பேலன்ஸ் இருக்கிற ஹார்டு வந்து டவுன் ஆகாமல் பாடி ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அடுத்து மேனுஃபேக்சரர் யாருன்னு சொல்கிறேன். இப்போ மேனுஃபேக்சரர் அப்படின்னா பிளான்ட் போட்டு ஒரு யூனிட்டெல்லாம் வச்சு லேபர்லாம் வச்சு வெறும் ரப்பர் பால் லேட்டெக்ஸ் மட்டுமே வாங்கி அதை மோல்டில் ஊற்றி ரெடி பண்ணி அதுக்குண்டான டைமு, இன்வெஸ்ட்மெண்ட்டு, நிறைய விஷயம் இருக்குது. இது போல் எல்லாமே செய்கிறவங்க தான் மேனுஃபேக்சரர் ப்ராப்பராக இந்த மாதிரி ஒரு லைசன்ஸ் வச்சுருக்கணும். அப்போ என்னென்னா, இந்த லைசன்ஸ் அப்படின்னா என்னன்னு தெரியாது. மேனுஃபேக்சரர் சும்மா தாய்லாந்து, ஸ்ரீலங்கா, கனடா, மலேசியா, கேரளான்னு சும்மா ஒரு பேரை சொன்ன உடனே நீங்கள் போய் வாங்கிடுறீங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாதுங்க. ஏன்னா மேனுஃபேக்சரர் அப்படின்னா தான் ப்ராப்பர் கேரண்டி கொடுக்க முடியும். இந்த கேரண்டி கொடுத்தால் நாளைக்கு பிரச்சனை அப்படிங்கும் பொழுது புது பீஸாக மாற்றி தர முடியும். இப்போ நான் வந்து அமெரிக்காவிலேருந்து ஒரு பெட்டை வாங்கிட்டு அவங்க 100 வருஷம் வாரண்ட்டி கொடுத்துருக்காங்க அப்படிங்கும்போது ஷிப்மெண்ட் சார்ஜஸ் நீங்கள் யோசிக்கணும்ல. சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ தாய்லாந்துலேருந்து வருதுன்னா இங்கே ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் இருப்பாங்க, ஒரு ஏஜென்ட் இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க சப்ளை பண்ணுற ஒரு இடம் தான் ஃபேப்ரிகேட்டர்கிட்ட இது போல் ரா மெட்டீரியல் வரும். இது ஹார்டு வந்து மோஸ்ட்லி இருக்காது. இருந்தால் நல்லது, அதை மட்டும் ட்ரை பண்ணுங்கள். குறை சொல்கிறதுக்காக சொல்லலை. அவங்கக்கிட்ட ஹார்டு கிடச்சா ஹார்டு வந்து நீங்கள் வாங்குங்க. ஹார்டு வாங்கிட்டு ப்ரைஸ் கொட்டேஷன் வாங்கிட்டு நம்மள்ட்டையும் கேளுங்க. அவங்களும் இவ்வளோ 80 டென்சிட்டி 90 டென்சிட்டியில் தராங்க. அதுக்கப்புறம் இந்த நம்ம மேட்ரஸுடைய கொட்டேஷன் வாங்குங்க, கம்பேர் பண்ணி பாருங்கள். சும்மா இது போல் சாஃப்ட் மெட்டீரியலாக இருக்கும், சிந்தட்டிக் லேட்டெக்ஸாக இருக்கலாம், தலாலே லேட்டெக்ஸாக இருக்கலாம். அந்த லேட்டெக்ஸு வேணுங்கிற பட்ஜெட்டில் ரெடி பண்ண முடியும் அவங்கனால. நம்மளால் அப்படி கிடையாது. நம்மள்ட்ட ஒரே மாடல், ஒரே குவாலிட்டி, கேரண்டி கொடுக்குறோம், அவ்வளோதான் விஷயம். அடுத்து இந்த லைசன்ஸ் நம்ம வச்சுருக்கோம். அப்போது 60 வருஷமாக இவங்க வந்து பார்த்திங்கன்னா மேனுஃபேக்சரிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. பாண்டிச்சேரி, விழுப்புரம் 2 யூனிட் வச்சுருக்காங்க. அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு சர்வீஸ் அப்படிங்கிறது ஆல் ஓவர் இந்தியா ரொம்ப ஈஸி. ஏன்னா எல்லா ஸ்டேட்லேயுமே டிப்போ இருக்குது, ஸ்டாஃப் இருக்காங்க, எக்ஸிக்யூட்டிவ்ஸ் இருக்காங்க. எந்த சப்போர்ட்னாலும் ஆன்லைன்லேயும் பண்ணுவாங்க, வெப்சைட் மூலமாக சப்போர்ட் பண்ணுவாங்க. இவ்வளோ விஷயம் இருக்குது. ஆனால் ஃபேப்ரிகேட்டர் அப்படிங்கிறவங்க இது போல் ரா மெட்டீரியல் வாங்கிட்டு உங்களுக்கு இஷ்டப்பட்ட கவரில் கொடுக்குறாங்க. 3 வருஷம் 5 வருஷத்துக்கு ஒரு ஜிஎஸ்டி மாற்றுவாங்க, பிராண்ட் நேம் மாற்றுவாங்க, லொக்கேஷனை மாற்றுவாங்க. எது வேணாலும் நடக்கலாம். இனி ஃப்யூச்சரில் என்ன ஆகும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாதுங்க. இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. லேட்டெக்ஸ்னால் நல்லாயிருக்கும், 20 வருஷம் முன்னாடி இருந்த கதை. ஆனால் நம்ம வந்து ஒரே மாடல் வச்சுருக்கோம், அதனால பிரச்சனை இல்லை. எத்தனையோ மேனுஃபேக்சரர் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஒரு 20 வருஷம் முன்னாடி யார் மேனுஃபேக்சரராக இருந்தாங்கன்னு சென்னை டன்லப்னு ஒரு ஏரியா இருக்குது, அம்பத்தூர் பக்கம். அங்கெல்லாம் சர்ச் பண்ணி பாருங்கள், கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள், யார் லேட்டெக்ஸ் ஃபோம் மேனுஃபேக்சரர், இந்த லைசன்ஸ் வச்சிருக்கிற மேனுஃபேக்சரர் யாருன்னு பாருங்கள். அந்த லைசன்ஸ் இல்லாத சும்மா இஷ்டத்துக்கு ஒரு கவரை போட்டு கொடுக்குறவங்களாம் ஃபேப்ரிகேட்டர். அதை புரிஞ்சுக்கோங்க. அவங்களால கேரண்டி கொடுக்க முடியாது. அப்படி கேரண்டி கொடுத்தாலும் அவங்க எப்போ காலி பண்ணி போவாங்கன்னு சொல்ல முடியாதுங்க. நமக்கு தேவை கேரண்டிங்கிற இந்த வார்த்தை மட்டும்தான் லீகலாக போனால் உங்களுக்கு செல்லும். வாரண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஏதாவது ஒரு 100 வகையான இன்ஸ்ட்ரக்ஷன், இப்போ பேங்க்கில் லோனுக்கெல்லாம் போகும்போது பெரிய புக்கில் சைன் பண்ணுறீங்க பாருங்கள், அந்த மாதிரி தான். அவங்க நாளைக்கு என்ன சொன்னாலும் நம்ம தலையாட்டி தான் ஆகணும். அல்லது இப்படி வச்சுக்கோங்க, ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியே கொடுத்தாச்சு, நாளைக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா ஷிப்பிங் சார்ஜஸ் ஒரு 10,000 வருதுன்னு வச்சுக்கோங்க, அது யார் தருவா? இல்லை பேக்கிங் சப்போர்ட் யார் பண்ணி தருவா? இந்த மாதிரி ஒரு ரிஸ்கெல்லாம் இருக்குது. அப்படிங்கும் பொழுது அந்த மாதிரி ஃபேப்ரிகேட்டர்ஸ் எல்லா ஸ்டேட்லேயும் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் சப்போர்ட் இருக்கா, ஆள் இருக்கான்னு பார்க்கணும். நீங்கள் இருந்தால் சந்தோஷம். எல்லாருமே நல்ல பிஸ்னஸ் பண்ணணும், நல்லா சம்பாதிக்கணும், அவ்வளோதான் கான்செப்ட்டு. ஆனால் மக்களுக்கு தப்பான விஷயம் போய் சேரக்கூடாது. ஏன்னா மேனுஃபேக்சரர் அப்படிங்கிறவங்க ஃபேப்ரிகேட்டரே மேனுஃபேக்சரர்னு சொல்கிறாங்க. இது போல் ஷீட்டை வாங்கி கவர் பண்ணுறவங்களுக்கு பேர் ஃபேப்ரிகேட்டர், அவ்வளோதான். அது ஒரு சோஃபா லைனரும் செய்ய முடியும்,
மேட்ரஸ் ரிப்பேர் பண்ணுற ஆளும் செய்ய முடியும், இல்லை ஏதோ ஒரு ரோட்டில் ஒரு ஷெட்டை போட்டுட்டு 10 ஷீட்டை வாங்கி கவர் போடுறவங்களும் செய்ய முடியும். அவங்க ஃபேப்ரிகேட்டர், அவங்க மேனுஃபேக்சரர் கிடையாது, அவங்களால கேரண்டி கொடுக்க முடியாது. லேட்டெக்ஸ் வாங்குறீங்கன்னா இது போல் பின்னு வந்து ஈவனாக இருக்கணும். இப்போ 7 ஜோன் அது இதனால நிறைய பண்ணுறாங்க. அது எதுக்குன்னா இப்போ எங்கிட்ட வந்து கேட்குறீங்க இந்த பின்கோர் இருக்குது எங்கிட்ட 7 ஜோன் கொடுங்கன்னா எங்ககிட்ட இல்லைங்கும் பொழுது நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஓ இவங்ககிட்ட ஆப்ஷன் இல்லை போல், நம்ம பண்ணால் உருப்படியாக ஒன்று பண்ணால் போதுங்கிறது தான் எங்கள் கான்செப்ட்டு. நம்ம நிறைய சம்பாதிக்கணும்னா 100 மாடல் போடலாமே, யாராவது கேட்க போகிறாங்கன்னா தாராளமாக நம்ம இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் என்ன காயர் ஃபோம் ஸ்ப்ரிங் எல்லாம் செய்யலாம். பட் தேவையில்லை. ஆல்ரெடி மற்ற மேட்ரஸ் கம்பெனியில் அடிபட்டு அந்த ப்ராடக்ட் பிடிக்கலை அப்படின்னு தான் நம்மள்ட்ட வராங்க. நம்மளும் அந்த வேலையை செய்யக்கூடாது, அதனால் நம்ம அதை பண்ண மாட்டோம். இந்த பின்னு வந்து எவ்வளோக்கு எவ்வளோ சின்னதாக இருக்குதோ அந்த அளவுக்கு ரப்பரும் ஜாயிண்டாக இருக்கும். நீங்கள் கொடுக்குற ப்ரெஷருக்கு 20 வருஷம் ஆனாலும் தாங்கும், அவ்வளோ சீக்கிரம் வெடிக்காது. இந்த அளவுக்கு பெரிய ஹோல் இருக்குதுன்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. இவ்வளோ பெரிய ஹோல் இருக்குது, இங்கே ஒரு இவ்வளோ பெரிய ஹோல் இருக்குது, இதுக்கு இடையில வந்து சின்ன கேப்பு, பட்டு பெரிய ஹோல் இருக்குது, லைட்டாக தான் ரப்பர் பிடிச்சிட்ருக்கு. இவ்வளோ பெரிய ஹோல்ஸ் இருக்கும் பொழுது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது ஃப்யூச்சரில் டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து அதை நாங்கள் மல்டி கோர் கேவிட்டி அந்த மாதிரி சொல்லுவோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த அளவுக்கு பெரிய ஹோல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இது வந்து ரப்பர் இருக்குது, இங்கே ஒரு பெரிய ஹோல் இருக்குது. அப்படிங்கும்போது இதோட ரிசல்ட் வந்து 10 வருஷம் அப்படிங்கிறது ரொம்ப ரேரு. 10 வருஷத்தில் அந்த அளவுக்கு வந்து லைஃப் வந்துருச்சு அப்படின்னா சந்தோஷம். என்னென்னா நம்ம வந்து யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும் பொழுது இது வந்து கட்டாக வாய்ப்புகள் அதிகம். இது கிட்ட இருக்கும்போது நல்ல பாண்டிங் இருக்கும், ஒன்றுக்கும் இடையில நல்ல ஒரு பாண்டிங் இருக்கும், அவ்வளோ சீக்கிரம் விட்டு கொடுக்காதுங்க. பட் இவ்வளோ பெரிய கேப் இருக்குது அப்படிங்கும் பொழுது என்ன ஆகும்னா இது வந்து ஃப்யூச்சரில் டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால தான் அவங்க வாரண்ட்டி கொடுக்குறாங்க. பின்னுங்கிறது உங்களுக்கு வந்து ஈவனாக ஹீட்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். ஏன்னு பார்த்தீங்களா வெற்ற இடத்துல காற்று இருக்கும், காற்று ஒரு இடத்துல இருக்காது. இவ்வளோதான் கான்செப்ட். ரொம்ப பெரிய சயின்ஸ் எல்லாம் படிக்க வேண்டாம். இந்த கேப் இருக்குன்னா இந்த கேப்பில் காற்று இருக்கும், காற்று ஒரு இடத்துல இருக்கவே இருக்காதுங்க. நீங்கள் ஹீட்டை கொடுக்குறீங்க, அதை வாங்கி இந்த கேப் வழியாக வெளியே விட்டுரும். இதை வந்து இன்டர் கனெக்டிங் ஏர் செல்னு சொல்லுவோம். இது பாருங்கள், என்னென்னா இதில் வந்து இப்போ ரப்பர் பாலை ஃபோமாக மாற்றுறோம். இது எல்லாமே ஃபுல்லாக கவர் ஆகிருக்கு, ப்ளைவுட் மாதிரி மரம் மாதிரி ஃபுல்லாக கவர் ஆகிருக்குன்னு வச்சுக்கோங்க. கேப்பே இல்லை, இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது போல் இருந்தால் ஹீட்டு போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்படிங்கும்போது இந்த இன்டர் கனெக்டிங் ஏர் செல் உங்களுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும். சூப்பராக இருக்கும் மேட்ரஸ்ஸு. அதனால தான் நம்மளால் இந்த கேரண்டியை கொடுக்க முடியுது. இல்லை அப்படின்னா இந்த கேரண்டி வந்து கொடுக்க முடியாது. இப்போ இந்த கேரண்டி கார்டெலாம் நிறுத்திட்டோம், எல்லாம் ஆன்லைனில் வந்துருச்சு. ஒரு லேபிள் இருக்குது, அதில் QR கோடு வரும், அதை ஸ்கேன் பண்ணி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஃப்யூச்சரில் கம்பெனியிலேருந்தே நல்ல சப்போர்ட் கொடுப்பாங்க. மேட்ரஸ் பில்லோ இது 2 தான் வச்சுருக்கோம், வேறு எதுவுமே கிடையாது, வேறு மாடலும் கிடையாது. நிறைய உங்களை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணி அது இதுன்னு எல்லாம் சொல்லி டைவர்ட் பண்ண முடியும். வர எல்லா பட்ஜெட்லேயும் கஸ்டமரை நம்ம எடுக்க முடியும். பட் அது தேவை இல்லைங்க நமக்கு. என்னென்னா கொஞ்சம் இதில் செகண்டு தேர்டு குவாலிட்டி இல்லை தாய்லாந்துலேருந்து நாங்களே வாங்கி பண்ணலாம் அப்படின்னா நாளைக்கு எங்ககிட்ட ப்ராடக்ட் நல்லா இருக்கிற கஸ்டமர் திரும்ப வருவாங்க, நல்லா இல்லைங்கிறவங்க நெகட்டிவாக ரிவ்யூ போட்டுருவாங்க. ஏன்னா இந்த பிராண்டு வந்து 60 வருஷமாக இருக்குது, இவங்க வந்து பேரை காப்பாற்றணும், இருக்கிறது போதும் அப்படிங்கிற அந்த லெவலில் தான் போயிட்டுருக்கோம். நம்மளும் வந்து மற்றபடி மார்க்கெட்டில் இருக்கிற மாதிரி எல்லாம் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அது தேவையில்லாத வேலை. நமக்கு இது ப்ராடக்ட் நல்லா இருக்குது, இதில் ப்ரொடெக்டர் கொடுக்குறாங்க இன்பில்ட்டாக, மேலே ஆர்கானிக் காட்டன் ஃபேப்ரிக் கொடுக்குறாங்க. இந்த பேம்பு அது இது குல்ட்டு பாலிஸ்டர்லாம் வச்சுக்கவே மாட்டோம். ஏன்னா நேச்சுரல் ப்ராடக்ட்னு சொல்லி பேம்பு துணியை கொடுத்தோம் அப்படின்னா அதில் உள்ளே இருக்கிறது ஃபைபர் ஃபில்லிங். ஃபைபருங்கிறது பிளாஸ்டிக்குடைய வேஸ்ட்டு, அதை ரீசைக்கிள் பண்ணி கொடுக்கறதுனால அது தேவையில்லாத ரிஸ்க்கு, நம்ம அது பண்ண மாட்டோம். ஏன்னா திருப்பூர், கோயம்புத்தூர், ஈரோடில் இருக்கிற நிறைய பேர்த்துக்கு ஃபேப்ரிக்கை பற்றி டீட்டெயிலாக படித்தவங்களும் இருக்காங்க, அந்த மாதிரி கம்பெனியில் வேலை செய்கிறவங்க இருக்கலாங்க. அவங்கள நம்ம ஏமாற்ற முடியாது. ஏன்னா நம்ம ஃபேப்ரிக்கு ஆர்கானிக் காட்டன் ஃபேப்ரிக், உள்ளே வந்து த்ரெட்டு மட்டும்தான் இருக்கும், அந்த த்ரெட்டை தவிர வேறு எந்த ஃபில்லிங்கும் கிடையாது. தாராளமாக நீங்கள் வாங்கலாம். ப்ராப்பர் கேரண்டி, ஹார்ட் மெட்டீரியல். சாஃப்ட் கொடுத்தாலும் 2 இன்ச்சுக்கு மேலே சாஃப்ட் கொடுக்க தேவையில்லை. சாஃப்ட்டுங்கிறது 2 இன்ச் தான் இருக்கணும். ஃபுல் சாஃப்டெல்லாம் இருந்ததுன்னா சப்போர்ட் இல்லாமல் ரொம்ப டவுன் ஆன ஃபீல் வரும், பேக் பெயின் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால் நீங்கள் பார்த்துக்கோங்க. நேச்சுரல் லேட்டெக்ஸ்னு சொன்னால் வெறும் நேச்சுரல் லேட்டெக்ஸ் கிடையாது. இது ப்ரொடக்ஷன் பண்ணதுக்கப்புறம் திருப்பி தண்ணியில் போடணும், 3 தடவை வாஷ் பண்ணணும். அப்போ தான் இதில் இருக்கிற கெமிக்கல்ஸ் வெளியே போகும். எனக்கு வெறும் ரப்பர் பாலை வச்சோம்னா டயர் மாதிரி ஹார்டாகுமே தவிர அது வந்து இந்த மாதிரி ஃபோமாக மாறாது. 2% கெமிக்கல் ஆட் பண்ணுவோம். அதை ரிட்டர்ன் எடுக்கிறதுக்கு தான் வாஷிங் ப்ராசஸ் பண்ணுறோம். இந்த வாஷிங் ப்ராசஸ்னால் என்னென்னே யாருக்கும் தெரியாது. நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த பிராண்டுடைய யூடியூப் சேனல்லையும் நீங்கள் போய் பாருங்கள், வாஷிங் ப்ராசஸை பற்றி டீட்டெயிலாக இருக்கும், வீடியோஸ் இருக்கும்.
மற்ற தாய்லாந்து ஸ்ரீலங்கா ப்ராடக்ட்டையும் போய் பாருங்கள். அது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு தெரியும். ஏன்னா அவங்க வந்து ஹீட்டை உடனே மோல்ட்லேருந்து வந்த உடனே அந்த ஸ்டீம் ஹீட்டை குறைக்கிறதுக்கு ஸ்ப்ரே பண்ணுவாங்களே தவிர வாஷிங் பண்ண மாட்டாங்க. தண்ணி தொட்டியில் போட்டு எடுத்தோம்னா அது ரொம்ப நாள் ஆகும் ட்ரை ஆகிறதுக்கு. அந்த மெனக்கெடுறதெல்லாம் நம்ம செய்கிறோம். ஏன்னா நம்ம கேரண்டி கொடுக்குறோம். வாரண்ட்டி கொடுத்தோம்னா இவ்வளோ பேச வேண்டியதும் இல்லை, எக்ஸ்ப்ளனேஷனும் இல்லை. நீங்கள் 10,000 பட்ஜெட்டில் வந்தால் 10,000 லேட்டெக்ஸ் 1 இன்ச்சு, 30,000 பட்ஜெட்டில் வந்தீங்கன்னா 2 இன்ச்சு லேட்டெக்ஸு, பேலன்ஸ் ஏதாவது ஒரு குப்பையை போட்டு பெட்டு செஞ்சிடலாம். பட் நமக்கு என்னென்னா இனியும் லாங் டேர்முக்கு இந்த கம்பெனி இருக்கணும், குவாலிட்டி நல்லா இருக்கணும், கஸ்டமர் திரும்பி வரணும். அதுதான் நம்ம கான்செப்ட்டு. அதனால் பாருங்கள், நல்லா இருக்கும் ப்ராடக்ட்டு. இது போல் இருக்கிறதெல்லாம் ஜாயிண்ட்டுன்னு நினச்சிக்காதீங்க, வெல்டிங். ஏன்னா நிறைய பேர் வந்து குறை சொல்கிறத மட்டும் பார்ப்பீங்க, நல்லது பார்க்க மாட்டீங்க. இந்த பக்கம் ஜாயிண்ட் இருக்கான்னு பாருங்கள், எதுவும் கிடையாது. ஏன்னா மோல்டில் இருக்கிற வெல்டிங், வேறு ஒன்றும் இல்லை. ப்ராப்பர் கேரண்டி இருந்தால் நேச்சுரல் லேட்டெக்ஸ் தைரியமாக வாங்கலாம். பட்ஜெட் பிரச்சனைங்க, எனக்கு கொஞ்சம் வசதி இல்லை, எனக்கு ஏதோ ஒன்று பெட்டுன்னு இருந்தால் போதும்னா நீங்கள் எதை வேணாலும் வாங்கிக்கோங்க. இந்த வீடியோவே மறந்துடுங்க. பட்ஜெட் இருக்கிறவங்க ஏமாற வேண்டாம். இந்த மேட்ரஸ் கம்பெனிக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.